கெமிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்சில் குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் புதுசாக வந்தவங்களுக்காக, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, புதுசாக வரவங்களுக்காக இந்த இது பண்ணுறேன். சரிங்களா? புதுசாக வரவங்களுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி டெஸ்ட் பேட்ச் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் குவாண்டம் மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் பண்ணுனா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறேன். நார்மலாக நம்மளுடைய கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், தென் எஃபெக்டிவாக இருக்கும். எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் வந்து அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இன்ஆர்கானிக்காக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் நீங்கள் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு எந்த சாப்டர்ஸை நினைக்கிறீங்களோ, இன்ஆர்கானிக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஸ்பெக்ட்ரமாக இருக்கலாம், எந்த யூனிட்டை நீங்கள் இது பண்ணுறீங்களோ அது வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீச்சிங் மெத்தடாலஜி வந்து வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீச்சிங் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸி ட்ராக்கில் போயிட்டுருக்கும். ஈஸி ட்ராக்கில் வந்து அந்த காம்ப்ளிகேஷனை வந்து பண்ணிட்டுருப்போம். அண்ட் தென் எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கே வந்து பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்றோம். பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். தென் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ். இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஷின் பேப்பருக்கும் இருக்கும் அண்ட் தென் கிளாஸ், இது ரெண்டுக்குமே வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துட்டு அதுக்கு தேவையான சொல்யூஷன் வந்து நம்ம ரெக்கார்டிக்கலாக வந்து பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து இப்போ எங்கெல்லாம் காம்ப்ளிகேட்டட் சிலபஸ் இருக்கோ, காம்ப்ளிகேஷன் இருக்கோ, அதெல்லாம் வந்து மேட் ஈஸி, ரொம்ப ஈஸியாக பண்ணுவோம். மேக்ஸிமம் கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன், மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் அண்டு ஆன்சர்ஸ், இது வந்து ரொம்ப இருக்கும். இது மாதிரி டெஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும். டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் வந்து இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிஎஸ்ஐஆர் நெட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கொஷின் பேப்பர் வித் ஆன்சர், கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சரோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து கொஷின் பேப்பர் மட்டும் இருக்கா அப்படின்னா கிடையாது. கொஷின் பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், முதல்ல கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ரிலேட்டடான இது பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் வந்து எம்சிக்யூ எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 4000லேருந்து ஒரு 5000 கொஷின் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் வந்து கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு தான் போயிட்டுருக்கும். சப்போஸ் ரொம்ப டைம் ஆகிடுச்சுனாலும் அடுத்த கிளாஸஸில் கொஷின் பேப்பரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த நம்பரை, புதுசாக வந்தவங்க மட்டும் சொல்கிறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட், இப்போ வந்து நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன். குவாண்டமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கும், பாக்ஸ் இல்லையா, 1D பாக்ஸ்,
2D பாக்ஸ் அப்புறம் 3D பாக்ஸ். இந்த பாக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 dimensional பாக்ஸ், 2 dimensional பாக்ஸ், 3 dimensional பாக்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நான் வந்து ரெண்டு ஷார்ட்கட் மட்டும் சொல்லிட்டு அது ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். இந்த மூணு ரிலேட்டடாக ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 1 or 2 கொஸ்டின்ஸு இந்த பாக்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். சரிங்க. என்ன அப்படின்னா, வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் சார். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வந்து என்ன தெரியாது, குவாண்டமே தெரியாது, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் எனர்ஜி லெவல், எனர்ஜி லெவல்ஸ். குவாண்டம்னா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நான் வந்து பண்ணணும். அப்போ என்ன அப்படின்னா, வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா, எனர்ஜி லெவலுக்கு ஒரு ஃபார்முலா, இவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? வேவ் ஃபங்க்ஷன், வேவ் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு தெரியும், psi n. இதுக்கு ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா சொல்கிறோம்? psi n ஈக்குவல் டு √2/L sin, சரிங்களா, n pi x டிவைடட் பை L. இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? இப்போ எல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பாக்ஸோட லென்த். அது எந்த பாக்ஸாக வேணா இருக்கலாம், 1D 2D 3D எந்த பாக்ஸ் வேணா இருக்கலாம். என்னங்கிறது நம்பர்ஸ் 1 2 3 அப்படியே எக்ஸெட்ரா. எக்ஸுங்கிறது பொசிஷன், சரிங்களா? இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடு அப்படின்னு ஒன்று இருக்கு. நோடு என்னன்னு சொல்கிறேன். நோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா n-1, சரிங்களா? ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா n அப்படின்னு சொல்கிறோம். அது வேண்டாம், அது இப்போதைக்கு வேண்டாம். இப்போ எனர்ஜிக்கு என்ன அப்படின்னா சார், n ஸ்கொயர்ட் h² டிவைடட் பை 8ml ஸ்கொயர்டு அல்லது a ஸ்கொயர்டு, எப்படி வேணா சொல்லலாம், m² அல்லது a², சரிங்களா? இப்போ En எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n², சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L². அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/m. இவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன மாதிரி எம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல். எம்னா என்னன்னு நினச்சிக்காதீங்க, மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல். சரிங்களா? இப்போ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கிராஃப் தெரியும் இல்லையா? தெரியுமா உங்களுக்கு? சரி, ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்ஸிமம் வந்து n. சார் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சிலபஸை மாற்றிப்பேன். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நிறைய கண்டென்ட் சொல்லணுமா இல்லை கம்மியான கண்டென்ட்லேயே உள்ளே போயிடலாமா அப்படிங்கிறது. இப்போது கிராஃப், வேவுக்கான சரிங்களா, வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான கிராஃப் ரொம்ப சிம்பிள். இது வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் இதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதையும் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான கிராஃபை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னென்னா, வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ψ1க்கான வேவ் ஃபங்க்ஷன். இது என்னது, ψ1 அப்படிங்கிறதுக்கான வேவ் ஃபங்க்ஷன். அப்போ n is equal to 1. இப்போ இது 0லேருந்து லென்த் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, சரிங்களா? நடுவில் வந்து L/2, நடுவில் என்ன பாதியை வந்து என்ன சொல்கிறோம், L/2. அப்போ இது எப்படின்னா இப்படி இருக்கும், இது ஒரு வேவ். சரி சார், ψ1 பார்த்துட்டோம், வேவ் ஃபங்க்ஷன் 1 பார்த்துட்டோம். ψ1² என்ன கிராஃபு, ψ1² என்ன கிராஃபு?
என்ன கிராஃபு பாருங்க, அதே தான், எல்லாம் அதே தான். 0 இல்லையா, எல் நடுவில் வந்து L/2, நடுவில் L/2. இது என்னது ψ2, இதுக்கு என்னது ψ2. இப்போ ψ2 என்னவா சாரி ψ1² சொன்னேன் இல்லையா, மறந்துட்டேன். ψ1², இப்போ 0 to L, 0 to L, ரைட்டா? இப்போ இதுக்கான கிராஃப் என்ன, இதுக்கான கிராஃப் எப்படி போடலாம் பாருங்க. ஒன்றும் இது இருந்தது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன். அப்போ இது வந்து L/2. சரி, இப்போ ψ2க்கு என்ன சார் பண்ணுறது? ψ2க்கு ψ2க்கான கிராஃப், அப்படின்னா இது எவ்வளவு? n is equal to 2ன்னு அர்த்தம். n is equal to 2. இது எவ்வளவு? 0 to L, 0 to L, நடுவில் என்னது L/2, நடுவில் L/2 பாதி இல்லையா? அப்போ இது எப்படி சார்? அவ்வளவு, சரிங்களா? அப்போ இந்த இடத்துக்கு தான் நோடுன்னு பேர். இந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? நோடு அப்படின்னு பேர். இந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? நோடுன்னு பேர். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? ψ² பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்? ψ² பார்க்கணும். ψ² எப்படி பார்க்கலாம்? ψ² எப்படி பார்க்கலாம்? இப்போ ψ², இப்போ என்ன பண்ணிட்டேன்? ψ2², அதில் வந்து டவுட் இல்லையா? 0 to L, இதுலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரைட்டா? இப்போ நம்ம வேவ் பார்க்கணும். இப்போ என்ன பார்க்கணும்? வேவ் பார்க்கணும், ரைட்டா? அவ்வளோ. அப்போ இது வந்து நடுவில் L/2, L/2ல பாதி எவ்வளவு? L/4, நடுவில் பாதி எவ்வளவு? L/4. அப்போ இங்கிட்ட என்னவா இருக்க முடியும்? இங்கே எவ்வளோ இருக்க முடியும்? எவ்வளோ? 3L/2. இதில் பாதி எவ்வளவு? 3L/2. இதுதான் வந்து நம்ம வேவ். இப்படியே சொல்லிட்டே போகலாம். N3க்கு போடலாம், N4க்கு போடலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்ம டெமோ கிளாஸுங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் பண்ணியிருந்தேன், என்ன ஆயிடுச்சுன்னா டெலீட் ஆகிடுச்சு, அதனால் கையில் எழுதுகிறேன், கொஞ்சம் லேட்டாகும். The probability of finding the probability of finding the particle in 1D box, one-dimensional box of a length L, length எவ்வளோ? L, in the region between L/4 and 3L/4 for quantum number n is equal to 2 is இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். The probability of findingனா என்ன அர்த்தம்? என்ன சொல்றான்? ரெண்டு L/4க்கும் 3L/4க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்றான். L/4க்கும் 3/L4க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன பார்க்கணும்? n வந்து எவ்வளோ சொல்றாங்க? என்ன எவ்வளோன்னு சொல்றாங்க? 2. என்னன்னு சொல்றாங்க? L வந்து 2ன்னு சொல்லிட்டான். அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கு? டோட்டல் எவ்வளோ? 0 to L, இப்படிதானே? டோட்டல் வந்து எவ்வளோங்க? டோட்டல் எவ்வளோ? டோட்டல் லென்த் எவ்வளவு? டோட்டல் லென்த் எவ்வளவு? டோட்டல் வந்து
எவ்வளோ இருக்குது 0 to L. டோட்டல் லென்த் எவ்வளவு 0 to L. கரெக்டுங்களா 0 to L. ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான் between L/4 and 3L/4. கரெக்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன் 0 to L/2 வந்து பாதியா 0 to L/2ங்கிறது ஆஃப் போர்ஷனா கரெக்டா 0 to L/2னா பாதி தானே 0 to Lங்கிறதுல பாதி எவ்வளவு L/2வா கரெக்டா நான் சொல்றது எஸ் சார் இப்போ என்ன கேட்குறாங்க L/4க்கும் இப்போ பாருங்க L/4க்கும் சரிங்களா L/2க்கும் நடுவில் என்ன இருக்கு இருந்தா எவ்வளவு அது L/4 நல்லா புரிஞ்சுங்க L/4க்கும் L/2க்கும் இருந்தா என்னது எவ்வளவு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இதை 1/2 பாதி இல்லையா அப்புறம் என்ன சொல்லலாம் 0 to L/2 சொல்லலாமா தட் மீன்ஸ் 1/4ன்னு சொல்லலாமா 1/4ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா 1/4ங்க கரெக்ட் தானே இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1/4 தானே மொத்தம் 4 இருக்கு 4ல ஒரு பகுதி 1/4 தானே கரெக்டா ரைட் இப்போ என்ன கேட்குறேன் L/4க்கும் எனக்கு கொஸ்டின் L/4க்கும் 3L/4 இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே L/4 எப்படி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் L/4 எப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1/4 அப்படிதானே L/4 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4 சரியா அப்ப இன்னொரு 1/4 கரெக்டா ரைட்டா சரி இப்போ மேடம் L/4ங்கிறது L/4க்கு இதுக்கும் நடுவில் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் L/4க்கும் L/2க்கும் எவ்வளவு 1/4ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா இங்க பாருங்க இது 1/2 L/4 இதுவும் எவ்வளவுங்க 1/4ஆ கரெக்டா இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 1/4 தானே L/4க்கும் L/2க்கும் 1/4ஆ அடுத்தது இது 1/4ஆ இதுல இருந்து 1/4 தானங்க இது ஒரு L/4ஆ இது ஒரு L/4ஆ அப்ப L/4 அப்படிங்கிறது 1/4 + 1/4 அப்ப எவ்வளவு இருக்குங்க 2 எவ்வளவு இருக்கு 2/4 2/4ஆ 2/8 இல்ல ரைட்டா சாரி 1 இப்ப எவ்வளவு வந்துருங்க ஆன்சர் எவ்வளவு வந்துரும் 1/2 ஆன்சர் என்ன வந்துரும் 1/2 ஆன்சர் எவ்வளவுங்க 1/2 அப்ப என்ன இருக்கு n = 2ங்கிற இடத்துல L/4க்கும் 3/L-க்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்க முடியும் 1/2 இத சம்டைம்ஸ்க்கு என்ன அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல கேட்கறாங்க சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இத எதுல கேட்கறாங்க MCQலயும் கேட்கறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதா ஓகே சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் வந்து ஆன்சர் வந்து ஒன்றுமே இருக்காது கொஷின் சில இடங்களில் என்ன இருக்கும் பெருசாக இருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படி ஒரு கொஷின் பார்க்கலாம் A particle is constrained. Constrained in a 1D box of length 1D
box of length 2a, length வந்து 2a, length எவ்வளவு சொல்றாங்க 2a, with a potential Vx, potential Vx equal to infinity. Then x less than minus a, then x greater than a, and Vx equal to 0. Vx equal to 0. Then minus a less than or equal to x less than or equal to a. The energy difference between levels n is equal to 3 and n is equal to 1 is 11. n is equal to 3 அப்புறம் n is equal to 1 is என்னன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, ரெண்டு டைப் ஆஃப் டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 1D பாக்ஸ்ல உங்களுக்கு நல்லா தெரியும், எப்பயுமே இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து பாக்ஸுக்குள்ள வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா, கரெக்டா? இன்ஃபினிட்டி பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டிவா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த 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 இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மைனஸ் ஏ, அதுக்கப்புறம் இது பிளஸ் ஏ, நடுவில் என்ன இருக்கு, இது வந்து என்னது 0. ஸோ V is equal to infinity, பேரியரில் இன்ஃபினிட்டி, பொட்டன்ஷியல் வந்து பேரியரில் இன்ஃபினிட்டி இல்லையா. இப்போ இது இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். பாக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். பட் என்ன கேட்குறாங்க, எனர்ஜி லெவலுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனர்ஜி லெவலுக்கு ஒரு ஃபார்முலா போட்டேன். என்ன ஃபார்முலான்னு ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலாங்க, என்ன ஃபார்முலா இது? 8ml². இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. வேற ஒன்றும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. எனர்ஜி லெவல் அப்படிங்கும் பொழுது என்ன சொன்னேன், n² டிவைடட் பை என்னங்க 8ml² அல்லது a² எது வேணா இருக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the எனர்ஜி டிஃபரன்ஸ் எதுல n3, அப்போ எனர்ஜி லெவல் E3 மைனஸ் E1, n3 மைனஸ் E1. அப்போ என்னங்கிறது எங்க என்ன இருக்கு, என்ன எவ்வளவு இருக்கு 3 இல்லையா, 3² h² 8m, எல்லுக்கு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா? லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2a², ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 1², n வந்து எவ்வளவு 1² h² 8m 2a². முடிஞ்சது, கரெக்டுங்களா? முடிஞ்சதா? அப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணலாமா? எவ்வளோ கால்குலேட் பண்ணுவீங்க, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க சொல்லுங்க? 9h². என்னங்க டோட்டல் லென்த் எவ்வளோங்க இது? டோட்டல் லென்த் எவ்வளவு இது? 2a. டோட்டல் லென்த் 2a, கரெக்ட் தானே? டோட்டல் லென்த் 2a தானே, கரெக்டா இல்லையா? டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குங்க? டோட்டல் லென்த் வந்து 2a. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும். என்னது E3 மைனஸ் E1. அப்போ 3² அப்புறம் மைனஸ் 1² h²,
8m 2a squared 2a squared கரெக்டாக போட்டோன்னா ரைட். இப்போ என்ன பண்ணலாம், 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டு காமனாக எடுத்துடலாமா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது? Yes, sir. h ஸ்கொயர்டு காமன், அதுக்கப்புறம் 8ma ஸ்கொயர் 8m 2a ஸ்கொயர் 8m 2aங்கிறது வந்து என்ன பண்ணலாம், 4a ஸ்கொயர்டு மாற்றிக்கலாமா? 4a ஸ்கொயர்டு மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாமா? Yes, sir. மாற்றிக்கலாம் மாற்றிக்கூடாதா? 4a ஸ்கொயர் 4a ஸ்கொயர்டு மாற்றிக்கலாமா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நோட் நல்லா புரிஞ்சுங்க. நோட் இப்போ 3 ஸ்கொயர்டு எவ்வளோங்க? 3 ஸ்கொயர்டு எவ்வளோ? 9, sir. 1 ஸ்கொயர்டு 1. எவ்வளோ? 1. எவ்வளோ வந்துருச்சு? எவ்வளோ வந்துருச்சு? 8, sir. 8. இப்போ ஆன்சர் என்னங்க? 8h ஸ்கொயர் டிவைடட் பை 8m கரெக்டா 4a ஸ்கொயர் 4a ஸ்கொயர். இப்போ 8 8 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிடலாமா? Yes, sir. h ஸ்கொயர் Yes, sir. டிவைடட் பை m, அதாவது முன்னாடி 4 முன்னாடி கொண்டு வந்துடலாமா? 4ma ஸ்கொயர். எவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் பாருங்க. இதுக்கு தான் வந்து 5 மார்க்ஸோ 10 மார்க்ஸோ கொடுக்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னங்க இதுக்கு? h ஸ்கொயர் டிவைடட் பை 4ma ஸ்கொயர். ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஒரு கொஷின்ஸ். இன்னொரு சம் என்ன சம் தெரியுங்களா? The degeneracy of the state having energy 27 h squared divided by 8ml squared for a particle in a 3D cubic box of the length L is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனர்ஜி நல்லா புரிஞ்சுங்க. டீஜெனரசின்னு கேட்குறாங்க. டீஜெனரசி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டீஜெனரசிங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன பாக்ஸ்? 3D cubic box. 3D பாக்ஸ். அப்போ 3D cubic பாக்ஸுக்கு நல்லா புரியுங்க. எனர்ஜி ஆஃப் 3D பாக்ஸ். எனர்ஜி ஆஃப் 3D பாக்ஸ். 3D பாக்ஸ்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் இசட் இல்லையா? அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. n ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நல்லா புரிஞ்சுங்க. இந்த n ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு இது என்ன வந்துடும் அப்படின்னா nx 3 டைரக்ஷன் இல்லையா? ny அதுக்கப்புறம் nz ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் n ஸ்கொயர்டு. அப்புறம் h ஸ்கொயர்டு டிவைடட் பை 8ml ஸ்கொயர். இதான ஃபார்முலா? n ஸ்கொயர்டு h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர். கரெக்டுங்களா நான் சொல்றது? இப்போ இந்த மூணும் சேர்ந்து இந்த n ஸ்கொயர்டுங்கிறது தான் இதுதான் n ஸ்கொயர்டு இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? n ஸ்கொயர்டு அப்படின்னு இதுதான் சொல்கிறோம். இதுதான் n ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த n ஸ்கொயர்டு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அங்கே? 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த n ஸ்கொயர்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க? என்னன்னு சொல்கிறாங்க? இந்த 27 தான் என்னன்னு சொல்கிறாங்க? n ஸ்கொயர்டு x y ஸ்கொயர்டு 3 டைரக்ஷன். அதுக்கப்புறம் h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர்.
ml ஸ்கொயர். இப்போ இந்த இந்த n ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த n ஸ்கொயர்டு தான் என்னது? n ஸ்கொயர்டுங்கிறது என்னது? nx ஸ்கொயர் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர். இதுதான் 27ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 27க்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி பார்ப்போம். இதுக்கு என்னென்ன டீஜெனரசி மூணும் ஒரே மாதிரி இருக்கணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? இப்போ எக்ஸுக்கு வந்து 5 ஸ்கொயர்டுன்னு போடுங்க, 25. ஒய்க்கு வந்து 26, அடுத்தது 27. இது ஒரு பாசிபிலிட்டிஸ். இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு, என்னன்னா 1 ஸ்கொயர்ட். பிக்கு வந்து 5 போடலாம், சிக்கு வந்து 1 போடலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டி. பாருங்க எல்லாமே 27 வந்துடும், எல்லாமே 27 வருதா? அதுக்கப்புறம் சிக்கு போடலாமா? 1 ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர் 27 வந்துருக்கு. கரெக்டுங்களா நான் சொல்றது? இந்த 3 ப்ராபபிலிட்டி இருக்கு, இருக்கா? 3 ப்ராபபிலிட்டி இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கு, என்னது? 3 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர். இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கு, இது ஒரு ப்ராபபிலிட்டி. இப்போ இது ஒரு ப்ராபபிலிட்டி, இது ஒரு ப்ராபபிலிட்டி. 3 + 4 எவ்வளவு ப்ராபபிலிட்டி? இது டீஜெனரசி ஸ்டேட் எவ்வளவா இருக்க முடியும்? 3 + 1 எவ்வளோங்க? 4. 3 + 1 4. That is the answer. This is the answer for cubic box of என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் இன்னும் போதுமானது. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குங்களா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு சார். எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? இப்போ இன்னொரு 2D பாக்ஸ். இப்போ 3D பாக்ஸ் பார்த்துட்டோம், 2D பாக்ஸுக்கும் ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். 2D பாக்ஸுக்கும் ஒரு கொஸ்டினை என்ன பண்ணலாம் பார்த்துருவோம். ஓகேங்களா? பார்த்துட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக. For a model of a system, for a model system of three non-interacting, நல்லா புரிஞ்சுங்க, non-interacting ரொம்ப சரியான வார்த்தை, non-interacting electrons, confined a two-dimensional 2D square box, two-dimensional square box of a length L
of a length L. The ground state energy, the ground state energy in units of h squared divided by 8ml squared is என்ன அப்படின்னு வந்து கேட்குறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் முதல்ல நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு ஒன் டி பாக்ஸ் பார்த்தோம், இப்போ இது வந்து 2D பாக்ஸ். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருக்காங்க, நான் இன்ட்ராக்டிங் எலக்ட்ரான்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2D பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, 2D பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியில் 2D பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க 2E அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இதோட எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது 5E. இது வந்து 5E. ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் இது தெரியும், சரிங்களா? அல்லது தெரிஞ்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். இப்போ இது எப்படின்னா பாருங்கள், 1 1ன்னு வரும், அப்புறம் 2 1 அல்லது 1 2 எப்படி வேணாலும் இது வந்து எப்படி, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டோட 2Eங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, 5Eங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்டோட எக்ஸைட்டட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. என்னது, h ஸ்கொயர்டு டிவைடட் பை 8ml ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. n ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுலேருந்து n ஸ்கொயர்டு h ஸ்கொயர்டு இதுலேருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த n அப்படிங்கிறது தான் இங்கே என்னென்னா 2D பாக்ஸுங்கிறதுனால 2 டைரக்ஷன் எனர்ஜி வந்து 2D பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஸ்டேட் என்னது, x1 அதுக்கப்புறம் y1, n ஸ்கொயர்டு x ஸ்கொயர்டு, n ஸ்கொயர்டு இது மொத்தமாக சேர்ந்து n ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் h ஸ்கொயர்டு டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க 8ml ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் நல்லா புரிஞ்சுங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டில் என்ன சொல்லுங்க, நான் இன்ட்ராக்டிங் எலக்ட்ரான்ஸ், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம நான் இன்ட்ராக்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இன்ட்ராக்டிங் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டில் 1 1 இருக்கும், பேர் ஆயிடும். பட் இன்னொன்று என்ன அப்படின்னா சிங்கிளாக தான் இருக்கும். இது 1 2ல் இருக்கலாம், அல்லது என்ன இருக்கலாம் 2 1ல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ 2 நல்லா புரிஞ்சுங்க, 2 இருக்கு, சரிங்களா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3 அப்படிங்கிறதுனால தான். எப்படி சார் 3 எலக்ட்ரான் போட்டிங்கன்னு கேட்கக்கூடாது, 3 எலக்ட்ரான் இப்படி இருக்கு, சரிங்களா? 3 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான் இருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் 1 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2ல் எவ்வளோ இருக்குங்க, 2ல் எவ்வளோ இருக்கு, 2Eல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2Eல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 electrons. சரி. எக்ஸைட்டட் ஸ்டேட் எவ்வளவு 5E, 5Eல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 1. இப்போ பாருங்க மூணுமே என்ன இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸுமே நான் இன்ட்ராக்டிங்கா இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு 4E + 5E. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 9. எனர்ஜி ஸ்டேட் என்னது 9. அப்போ இதான் ஆன்சர். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க்கு அசால்ட்டாக கொடுக்குறாங்க. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போக வேண்டியதான். இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போயிடும், சரிங்களா? இன்னொரு சம்மோட இதை நம்ம ஃபைனலி பண்ணிக்கலாம். இது வந்து பை ப்ராக்டிஸ் வரணுமா, ரெகுலர் கிளாஸ் வரணுமானா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆர்கே பிரசாத்தோ ஏகே சந்திரா புக்கோ இப்படி ஏதாவது ஒரு ஃபார்மர்ஸ் புக் ஆத்த ஏதாவது பண்ணலாம். அல்லது கான்செப்டில் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்கனாலே, நான் சொல்கிறது ரெகுலராக கிளாஸ் வராதவங்களுக்கு, ரெகுலராக கிளாஸ் வரவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான் வச்சுருக்கேன். எத்தனை சிஎஸ்ஆர் கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ 5 சிஎஸ்ஆர், ஆனால் ஃபார்முலா ஏதாவது இருக்கா, நம்ம சொன்ன அந்த ஷார்ட்கட். அப்போ குவாண்டம் ஃபுல்லாக படித்து கான்செப்ட் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் இன்னும் சிம்பிளாக வந்து நம்ம சொல்ல முடியும். இதுக்காக தான் சொல்கிறேன். கிளாஸ் வர்றதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது இதுதான். அப்போ ஃபார் அ பார்ட்டிக்கல் ஆஃப் அ மாஸ், particle of a mass m in a 1D box of length 2L
length 2L. The energy of the level. The energy of the level. The energy of the level. Energy of the level corresponding to n is equal to 8 is n is equal to 8 is என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 1D பாக்ஸ் நம்ம கொஸ்டினே தெரியுது. 1D பாக்ஸ் என்ன கேட்குறாங்க? எனர்ஜி, வார்த்தையே எனர்ஜி. அப்போ எனர்ஜி கேட்குறாங்க. எனர்ஜிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? n² h². பாருங்க, நான் கொடுத்த ஹிண்ட்ஸ்ல இருந்து எதுவுமே மாறல, எந்த இதுலயும் மாறல. இப்போ என்னன்னு கொடுத்துட்டாங்க, என்னன்னு கொடுத்துட்டாங்க, 8ன்னு கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துட்டாங்க 8. அப்போ 8² h² 8ml². சரிங்களா? இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன், m ஏதாவது கொடுத்துருக்காங்களா? லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ லென்த்துக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும்? லென்த்துக்கு பதிலாக என்ன போட்டுக்கணுங்க? 2L² கொடுத்துக்கணும். இப்போ நான் இது கொஞ்சம் என்ன பண்ணுறேன், மாற்றி எழுதுறேன். ஏன்னா இந்த 2வும் நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2வும் இந்த 8ம் கான்ஸ்டன்ட்டு. அதனால் நான் எப்படி பண்ணுறேன்னா 8² டிவைடட் பை, சரிங்களா, 8 × 2² இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன் வெளியே. சரிங்களா? இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிறேன். எப்படி ரிமைனிங் என்ன இருக்குது? h² டிவைடட் பை என்ன இருக்கும்? ml². கரெக்டுங்களா? ml². கரெக்டா நான் சொல்கிறது? கரெக்டா போட்டுக்கிறது? கரெக்டா? அப்போ 8²ங்கிறது 8 × 8. நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக சொல்கிறேன். 8 × 4 × h² டிவைடட் பை ml². இப்போ 8க்கு 8 கேன்சல் 2. இப்போ என்ன வந்துச்சுங்க ஆன்சரு? 2h² டிவைடட் பை ml². கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ நம்ம பாருங்க, வேவ் இவ்வளோ நேரம் சொன்னோம். வேவ்ல இருந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் பார்க்குறீங்க, நம்ம ஒரு 2 அல்லது 3 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளுடைய எல்லா கொஷினுமே. இப்போ 1D 2D பாக்ஸில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும், எப்படியெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சாம்பிளுக்காக ஒரு 5 கொஷின் வந்து பண்ணியிருக்கோம். இந்த கொஷினோட மெத்தடாலஜி இப்போ இது எல்லாருக்குமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கு. என்னது 2 விஷயம்? என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வேவ் ஃபங்க்ஷன்ஸில் இந்த இது போட்டு ஞாபகம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பண்ணினதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபார்முலா தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பாருங்க, டைமென்ஷனல் பாக்ஸ்னா நீங்கள் வந்து தனியாக 3 டைமென்ஷனல் பாக்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நோடெல்லாம் நம்ம வந்து கொஷின் பேப்பரை தொடவே இல்லை, கொஷின் பேப்பர்ஸை தொடவே இல்லை. இப்போ பாருங்கள், 2 ஃபார்முலா தான். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கோம். அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் இவ்வளோ கொஷின்ஸ் பண்ண முடியுது. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை இது பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம். எல்லாருக்குமே வந்து எவ்ரி வீக் எண்டில் டெஃபினட்டாக நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் 15 days ஒன்ஸ் இருக்கும். உங்களால் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியலன்னு பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணுங்கிறதுனால இந்த மாதிரி டஃப்பான சப்ஜெக்டை தான் நம்ம டெமோ போடுவோம். ஈஸியான சப்ஜெக்ட்லாம் போட மாட்டோம். டஃப்பான சப்ஜெக்டை எப்படி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை எவ்வளோ சிம்பிளாக எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். நிறைய குவாண்டம் குரூப் தியரி ஸ்பெக்ட்ராலாம் நிறைய பேர்த்தால் வந்து பிஜி படிக்கிறப்பே சிரமம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு 2 ஃபார்முலாவில் இந்த ஒரு 5 சம்மில் உடச்சிருக்கும். இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 சம்ஸ் வந்து நம்ம இந்த விஷயங்களில் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஜாயின் பண்ணுங்கிறத தாண்டி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக மாறுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கு எந்த புக்ஸ் எல்லாம் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நம்ம சொன்ன நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.